அப்பொழுது யாக்கோப்பு 28:20 அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானா கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். போதும் பாருங்க, சராசரி மனிதனுடைய எதிர்பார்ப்பு இது. எல்லா மனுஷன் நினைப்பான், நான் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காது? ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள யாருக்கிட்டையும் வரலப்பா. இந்த யாக்கோப்பு அவனை கெடுத்ததே அவன் தாய் தான். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க கெட்டு போற காரணமே தாய் இந்த கப்பம் தான். அவங்கள வாட்ச் பண்றதே கிடையாது. ஒரு நாள் நான் ஒரு டேரஸ் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரனோட பிள்ளை வேற பையனோட தோல்ல சாஞ்சிட்டு விஷ் பண்ணுது, பர்த்டே விஷ் பண்ணுது. அவரு எனக்கு ஃபோன் பண்றாரு, என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தான் சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஸ்டேட்டஸை பார்த்து நான் யாருக்கா மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? நம்மளோட பிள்ளைகளை நன்றாக கவனிக்கணும். பையன் பிள்ளைகளை எப்படி இருக்கிறாங்கன்னு சமுதாயம் உங்களை பார்க்குது. நீ 1000 பிரசங்கம் பண்ணல, ஊழியக்கார சாட்சியில் அதை வாழ்க்கை பிரசங்கத்தை காட்டுறது. நம்முடைய பிள்ளைகள் நடத்த வேண்டிய காரியங்களை நடத்தணும். யாக்கோப்பு பசியா வரும்போது அவனுக்கு கூழ கொடுத்து அவனை ஏமாத்தும் போது அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சோன்னு 2 போடு போட்டு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு குடுறவங்க அண்ணனுக்கு நீ செஞ்சது அயோக்கியத்தானே சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்பனும் ஆத்தாலும் சொல்லவே இல்லை. ரெபேக்காலும் யாக்கோப்பு என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. இது தெரியும் அவர்களுக்கு. பின்பு ஒரு நாள் ஈசாக்குக்கு மரணம் நாள் வந்தது. சாக போற போல தெரிஞ்சது. உடனே ஏசாவை கூப்பிட்டு, டேய் தம்பி, நீ போய் வேட்டையாடி பிடிச்சிட்டு வாடா, அதை சமைச்சு கொடுறா, நான் சாப்பிடணும். ஒருவேளை அவர் மான் கறி விரும்பியிருப்பார் போல தெரியுது. ஏன்னா ஆடு மாடெல்லாம் அங்கே இருந்துருக்கு. வேட்டையாடினா மான் தான் பிடிச்சி வர முடியும். இல்லை, அவர் என்ன கறி சாப்பிட்டு வர கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். இவன் வேட்டையாட போகும்போது அவருடைய தாய் ரெபேக்காள் செஞ்சா கேட்டுருந்தா, போய் மகனை திடனாக்குறா பாருங்க, உருவாக்குறா பாருங்க. நீ போய் அவன் சொல்றான், நான் நின்று எங்கள் அப்பன் கண்டுபிடிச்சிருவானா, அதெல்லாம் அந்த சாபமெல்லாம் என் மேலே வரட்டும். இன்னைக்கு தாயின் தகப்பனும் சாபமாய் போவதற்கு பிள்ளைகளே காரணம். பிள்ளைகளை சரியா வளர்த்தாம ஒரு தப்பு செய்யும்போது ஹஸ்பண்ட் போறது,